பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 10. உண்மையான முஃமின்கள். கல்பில் கலிமாவின் உட்பொருளை ஊன்றி உணர்ந்து வாயால் உச்சரிக்கும் உண்மையான விசுவாசிகளைப் பற்றி அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே உலாஇக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தாம் உண்மையான முஃமின்கள் என்று அத்தியாயம் 8 வசனம் 4 வர்ணித்துள்ளான். மற்றவர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். தான் அறியாத பருவத்தில் செய்துள்ள அந்தகார தோஷங்கள் யாவற்றையும் தனது மனக்கண்ணாடியிலிருந்து கழுவி சுத்தம் செய்து பூத சரீரத்தையும் பிரகாசிக்கும் ஒளியாக்கிக் கொண்டவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள். இவர்களே உண்மையான பதவியை அடைந்த முஸ்லிம்களாவார்கள். ஏனையோர் வெளிரங்கத்தில் தோற்றத்தில் மட்டும் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். இறைவா, கலிமாவை கற்கவும் அதன் உட்பொருளை உள்ளூர உணர்ந்து விளங்கிக் கொள்ளவும் விசுவாசிகளுக்கு உதிப்புண்டாக்கி அருள் செய்வாயாக. ஆமீன். லாஹிரில் உள்ள உலமாக்களும் பாத்தினில் உள்ள சூஃபியாக்களும். வெளிப்படையில் தரிபட்டவர்களான ஆலிம்களும் அந்தரங்கத்திலே தரிபட்டுள்ளவர்களான சூஃபியாக்களும் ஒரே பாதையை கடைபிடித்து செல்பவர்கள்தான். இவ்விரு நோக்குடையவர்களிடையேயும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸின் பொருளை ஷரியத்தின் வெளிப்படையான கருத்தின் அளவுக்கு புரிந்து கொண்டு போதுமாக்கிக் கொள்கின்றார்கள். அந்த அளவுக்கே ஜனங்களுக்கு ஏவல் விலக்கல்களையும் போதிக்கின்றார்கள். இப்பணியில் அவர்களுக்கு களப்பறுதலானதாக சேவை செய்வதால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மகத்தான கூலியை அருளுகின்றான். ஆனால் சூஃபியாக்களான பாத்தினுடைய உலமாக்கள் மேற்கூறிய உபதேசங்களை செய்வதுடன் ஜிக்ரு ஃபிக்ர்களையும் இடையறாது செய்து வருகின்றார்கள். மேலும் ஜுஹுது, தக்வா, முஜாஹதா முதலிய சுலூக் என்னும் உயரிய அகச்சுத்தி அப்பியாசங்களையும் இவர்கள் அனுஷ்டித்து இல்முல் யக்கீன் எனும் திட்டமான அறிவின் படித்தரத்தை கடந்து ஐனுல் யக்கீன், ஹக்குல் யக்கீன் எனும் பூரண மெய்நிலைகளை எத்திக்கொள்கின்றார்கள். மற்றவர்களுக்கும் அந்த நிலையை எத்த உதவுகின்றார்கள். அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு, நீங்கள் அல்லாஹுவை தரிசிக்கும் வண்ணமாக அல்லாஹுவை வணங்குங்கள் என்ற ஹதீதுக்கு ஏற்ப இவர்களும் தாங்கள் தரிப்பட்டு செயலாற்றி பிறருக்கும் அதே உபதேசத்தை அருளுகின்றார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையிலே தோற்றமாகி வெகு மரியாதையுடன் மண்டியிட்டு அமர்ந்து சில விஷயங்களை குறித்து விவரம் கேட்டார்கள். அவர்கள் விடுவித்த வினாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில்கள் வருமாறு: யா முஹம்மத் அக்பிர்னி அனில் இஸ்லாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மதே, இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவியுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி வ துகீமஸ் ஸலாத வ துஅத்தியஸ் ஸகாத வ தஸூம ரமதான வ ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் என்பது வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாருமில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்று நீங்கள் சாட்சி பகர்வதும், தொழுகையை சீராக நிலைநிறுத்துவதும், ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பதும், ஜக்காத்து கொடுப்பதும், சக்தி உள்ளவர்கள் வயதில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ் யாத்திரை செய்வதுமாகும். கால அக்பிர்னி அனில் ஈமான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உண்மை சொன்னீர்கள் என்று கூறிவிட்டு, அல்லாஹுவின் ரசூலே, ஈமானை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்டார்கள். கால அன் துஅமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸ் பஅதல் மௌத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஈமானாவது அல்லாஹுவின் மீதும் அவனுடைய மலக்குகள் மீதும் வேதங்கள் மீதும் அவனுடைய ரசூல்மார்கள் மீதும் கியாமத்து நாள் மீதும் மேலும் தக்தீர் எனும் அல்லாஹுவின் கற்பனையின் மீதும் மரணத்துக்கு பின்னர் எழுப்பப்படுவதன் மீதும் ஈமான் கொள்வதாகும் என்று கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உண்மை சொன்னீர்கள் அல்லாஹுவின் ரசூலே, கால அஹ்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இஹ்சான் என்பது நீங்கள் அல்லாஹ்வை நேரில் பார்ப்பதைப் போல அவனை வணங்குவதாகும். அவ்விதம் நீங்கள் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவன் உங்களை பார்க்கின்றான் என்று உணர்ந்தவர்களாக அவனை வணங்குதலே இஹ்சான் என்பதாகும். இதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உண்மை உரைத்தீர்கள் யா ரசூலே என்று கூறினார்கள். இந்த ஹதீதுக்கு ஹக்காயிக்குடைய உலமாக்கள் தந்துள்ள விளக்கமாவது, நமது சன்மார்க்கம், அதாவது நம்முடைய தீன், ஃபிக்ஹு, கலாம், தசவுஃப் ஆகிய மூன்றையும் அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த ஹதீஸில் விவரித்துள்ள இஸ்லாத்தின் ஹக்கீக்கத்து ஃபிக்ஹு எனும் மார்க்க சட்டங்களை அடிப்படையாக கொண்டது. ஈமானின் ஹக்கீக்கத்து அகாயித் எனும் கொள்கையை அடிப்படையாக கொன்றது. இஹ்சானின் ஹக்கீக்கத்து தசவுஃப் எனும் ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த ஹதீஸிலே சொல்லியபடி நேர்முகமாக வணக்கம் புரிவதும் இஹ்சான் எனும் படித்தரத்தை அடைவதும் ஞானத் தெளிவின்றி சாத்தியமாகாது. இது ஷுஹூதுடைய மர்த்தபாவும் முஷாஹிதாவின் நிலையுமாகும். ஹஸ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபிக்ஹு தெரிந்து கொள்ளாத சூஃபி ஜிந்தீக் ஆகிவிட்டான், துன்மார்க்கனாகிவிட்டான். ஞானத் தெளிவு இல்லாத ஃபக்கீஹ் ஃபாசிக் எனும் பாவியாகிவிட்டான். இவ்விரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர் முஹக்கிக் எனும் தெளிவான ஞானியாகிவிட்டார் என்று. ஆகவே ஃபிக்ஹு ஞானத்தை கற்றுக்கொண்ட பிறகு தசவுஃப் எனும் ஞானக் கல்வியையும் பெற்றுக்கொள்ள வேண்டுவது அத்தியாவசியமானதாகும். அத்துடன் கற்றபடி ஞான வழி நடக்காதவர்களை திருக்குர்ஆன் புத்தகங்களை சுமந்த கழுதை அத்தியாயம் 62 5ஆம் ஆயத்திலே இடித்து கூறுவதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும்.